எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பேன். எண்ணக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களேறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது
ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுக்கு மகிமை மாட்சிமை அவருக்கு ஒருவருக்கே தான். அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த மகிமை நிறைந்த கர்த்தரை நாம் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒத்தாசை அனுப்பி நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகளில் இருந்தாலும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர சங்கீதக்காரனாக சொல்லுகிறார். அவருக்கு இருந்த வேதனைகள், சோதனைகளின், போராட்டங்களின் மத்தியிலே ஒத்தாசையை மனிதர்களை தேடி போகவில்லை, ஒத்தாசை கர்த்தரை நோக்கி பார்த்தார். அவருக்கு மனிதர்கள் மூலியமாக ஆண்டவர் ஒத்தாசையை அனுப்பினார். அல்லேலூயா. நேரடியாக வானத்திலிருந்து கொட்ட முடியாது, ஆனால் ஆண்டவர் மனிதர்களை ஏற்படுத்துவார். ஒத்தாசை செய்யும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்துவார் மனிதர்களை. அவரே ஒத்தாசை செய்யும்படியாய் மனிதர்களை ஏற்படுத்துவார். ஒரு டாக்டர் கரத்தை பிடித்து அவர் ஆபரேஷன் செய்வார். ஒரு டாக்டருக்கு ஞானத்தை கொடுப்பார். இந்த நோயாளியை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அந்த டாக்டருக்கு, மருத்துவருக்கு கொடுத்து அவரே ஆபரேஷன் செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் அதுதான் இன்றைக்கு நாம் பாடுகிற பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இன்னைக்கு பயப்பட தேவையில்லை பிரியமானவர்களே. சூழ்நிலையை கண்டு அஞ்ச தேவையில்லை. மற்றவர்கள் சூழ்ச்சியை நிமித்தம் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். மனிதர்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஏன் என்று கேட்டால், நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது, எப்படியாவது ஒரு சகோதரன் கூட அந்த ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது யாரோ ஒரு நபரை அனுப்புகிறார். மரியாதைக்கு தூதர்கள் வந்தது போல இந்த உலகத்திலேயே மனிதர்களை தூதர்களாக அவர் அனுப்புவார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். அல்லேலூயா. இந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. ஆமென். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே,
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். ஆமென். கல்விய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தினார் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தேவன் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அவரை எப்படி தொழுது கொள்ளணுமா? மகிழ்வுடன் தொழுது கொள்ளணும். ஏன் மகிழ்வுடன் தொழுது கொள்ளணும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று மகிழ்வுடன் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார், எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டார், என் குடும்ப சூழ்நிலையை மாற்ற மாட்டார் என்று சொல்லி நாம் தொழுது கொள்ளக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சொல்லும் பொழுது அவர் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார். காரணம் என்ன? இந்த 100 வயதில் எனக்கு குழந்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவனால் முடியும் என்று சொன்னால், இந்த ஈசாக்கை போல 1000 ஈசாக்களை எனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த ஆபிரகாம் விசுவாசித்தார். அப்படி விசுவாசிக்க வேண்டும். என் குடும்பத்தை ஒருவனும் தொட முடியாது, என் பிள்ளைகளை ஒருவனும் தொட முடியாது. அதுதான் விசுவாசம். அப்படிதான் மகிழ்வோடு தொழுது கொள்ள வேண்டும். அதனால்தான் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவேன். ஹல்லேலூயா. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவர். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. அதை நினைத்து நினைத்து இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை நாம் நினைத்து நினைத்து துதிக்க வேண்டும். அந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! வெறும் இந்த உலகத்தின் அரசாங்கத்தை ஆளுகிறவர்களுக்கே அவ்வளவு மகிமையை மனிதர்கள் செலுத்துகிறார்கள். சர்வ லோகத்தையும் ஆளுகிறவர். இந்த உலகத்தை ஆளுகிறவர்களை போய் பார்த்து கடலை பார்த்து அதட்ட முடியுமா? காற்றை பார்த்து கட்டளை கொடுக்க முடியுமா? ஆனால் காற்றையும் கடலைக்கும் கட்டளை கொடுக்கிறவரை நாம் எப்படி துதிக்க வேண்டும்? நம்ம ஒரு ராஜாவோடு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ராஜா பரலோகத்தின் ராஜா. அந்த ராஜாவுடைய அந்த அரசாங்கத்திலே நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அரசாங்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்கு வேலை செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் சரி, கர்த்தரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ராஜாவாக கொண்டு வாழ்கிறவர்கள் அவருக்கு கீழே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே.
இவர் எவ்வளவு நல்லவர், இவர் எவ்வளவு வல்லவர். அவரை சிந்தித்து சிந்தித்து நினைத்து நினைத்து ருசித்து ருசித்து அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரால எல்லாம் கூடும், கூடாதது இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவரால் கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய குடும்பம் வனாந்தரமாக இருந்தாலும் சரி, யார் நம்மளை கை தூக்கி விடுவார் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, எல்லாம் கூடும். அவராலே எல்லாம் கூடும். இந்த நாளிலும் என்ன இப்படி என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை மாறிவிட்டது, ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, ஏன் எனக்கு இப்படி ஒரு நோய் என்னை தொற்றுவிட்டது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னால் எல்லாம் கூடும். என்னால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா.
வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே ஆராதனையிலே கலந்து ஆண்டவரே எங்களை ஆராதிக்க வைத்தீரே, அதற்காக மக்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா இந்த வருடத்திலே நாங்கள் உங்களை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகர் நீர் ஆண்டவரே, வானாதி வானம் கொள்ளாதவர் நீர் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த துதி பலிகளை எல்லாம் என் ஆண்டவர், என் இரட்சகரும், என் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வருகிற ஆவிக்குரிய தன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பக்தி பெருகும், இந்த ஆவிக்குரிய தன்மை இருக்கிறவர்களிடத்துல பக்தி பெருகி கொண்டே இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய தன்மை இல்லாத போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நம் குழந்தைகளாக இருந்தோம், குழந்தைக்குரியதை சிந்திச்சோம், குழந்தைகளை போல இருந்தோம். அதனாலதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லு. மறுபடியும் பிறந்தா எப்படிங்க ஒரு குழந்தை உடனே வளர்ந்து விட முடியுமா? முடியாது. அப்போ மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் ஆவியின் குழந்தைகளாக மாற்றப்பட வேண்டும். நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம்? ஆவிக்குரிய குழந்தைகளாக பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கிற குழந்தை ஆவிக்குரிய குழந்தை. அப்ப அந்த ஆவிக்குரிய குழந்தை அந்த தன்மை எப்படி மாறிக்கொண்டே வர வேண்டும்? ஆவிக்குரிய தன்மைகளிலே வளர வேண்டும். அதே குழந்தை போல இருக்கிறோமா, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை டே பை டே வளர்ந்து கொண்டு இருக்கிறதா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அப்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, குழந்தை பருவத்திலே இருக்கும் பொழுது ஒரு மனிதர் எப்படி இருந்தார், அவர் வளர்ந்த பிறகு எப்படி இருந்தார் சொல்லி முதலாவது நாம் தியானிப்போம். அதற்கு முன்பாக நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே எங்களை புடமிடட்டும் அப்பா. இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது இது ஆண்டவரே பேசுகிற என்னோடு கூட பேசுகிறது, மற்றவர்களோடு கூட பேசுகிறது. ஒரு பிரசங்கியார் இப்படியாக அழகாக சொல்லுகிறார், இந்த வேத வசனம் என்னையே கழுவி எடுத்து விடுகிறது, இதை கேட்கிறவர்களையும் கழுவி எடுத்து சுத்தமாக்குகிறது. இந்த வேத வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. எப்படி அழுக்கு போக குளித்தவன் இல்லை என்று சொல்லி சொல்லுவார்கள்,
ஆனால் இங்கே வேத வசனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இதை கேட்க கேட்க, இதை வாசிக்க வாசிக்க ஒருவனுடைய உள்ளம் தூய்மையாகி கொண்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உள்ளத்திலே கேடுபாடு உள்ளவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தை அதிகமாக தியானிக்க மாட்டார்கள், வாசிக்க மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை, தியானிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து, அதை தான் அந்த சங்கீதம் 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த இடத்திலே பார்க்கிற சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அந்த வசனத்தை வாசித்து கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வசனம் ஆண்டவரே எங்களை புடமிடும்படியாய் கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதி இங்கே வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் இந்த 7வது வசனம். அதுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா, 7வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சாமுவேல் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, கிங் மேக்கர். அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தவர். அந்த சாமுவேல் குழந்தையாய் இருக்கும் பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ அந்த குழந்தை பருவத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்ளாததான் நாமும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிவிடாது. அதனால்தான் யோவான் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர் அக்னியினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய தன்மையிலே நாம் வளரும் பொழுது எப்படி வளர வேண்டும் என்பதை பார்க்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த சாமுவேலை நாம் பார்க்கலாம். சாமுவேல் குழந்தை பருவத்திலே தேவன் கூப்பிடுகிறார் என்பதை அறியாத இருந்த ஒரு சிறு பிள்ளை. ஆனால் அந்த சாமுவேல் வளர 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 எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். அவரை கொண்டுதான் ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே எல்லா காரியத்தையும் சாதித்து விட முடியாது. பவுல் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்ட உடனேயே அவர் எல்லா காரியத்தையும் செய்யவில்லை, ஆனால் காத்திருந்தார். அப்பொழுது தேவன் அவரை நிரப்பினார், ஆசீர்வதித்தார், அவரை பயன்படுத்தினார். இன்றைக்கு தேவனுக்கு தெரியும் எப்படியெல்லாம் எந்தெந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ ஒருவனை அழைப்பதற்கு முன்பாகவே, அவன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே அவனை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ற பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் சரியில்லை என்று நீங்க வேதனைப்படாதீர்கள். நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்துவர்களாக இருக்கிறீர்கள், நல்ல ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அநேக குடும்பங்களிலே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற குடும்பத்திலே தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார். அந்த பிள்ளைகளை தூக்கி எடுப்பார். அந்த பிள்ளைகளை இந்த உலகத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்வார். ஏனென்னா பாடல் பாடின கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது. அந்த இயேசுவை ஆராதிக்கிற நாம் நம்மளுடைய குடும்பத்திலே எது நடந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். இதை நாம் உறுதியாக நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர். பாருங்க, இந்த சாமுவேலை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அவரை குறித்தது சாமுவேலுக்கு தெரியாது, சாமுவேலுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த சாமுவேல் எப்படிப்பட்டவராய் மாற்றப்பட போகிறார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். பாத்தீங்களா, அந்த 2வது பாருங்க, 8வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து கொண்டார். ஏலி அறிந்து கொண்டார். ஆனால் ஏலி சில காரியங்களை, அவருடைய குடும்பத்திலே பல காரியங்கள் நடந்தது, அதை குறித்து நாம் பார்க்க வேண்டாம். ஆனால் ஏலிக்கு தெரிகிறது இது தேவனுடைய குரல் என்று சொல்லி அவர் வளர்ந்திருக்கிறார். சாமுவேலும் வளரவில்லை. அப்போ அந்த குழந்தை பருவத்திலே நமக்கு தேவன் அழைக்கிறார் என்பது தெரியாமல் இருந்தது சாமுவேல். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்மளை கொண்டு பல காரியங்களை செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்மளுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், அனைவர் பாராட்டக்கூடிய தக்க வகையிலே இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்கள் புறக்கணிக்கிற சூழ்நிலையில நாம் இருக்கலாம். நான் இவ்வளவு காலம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே, நான் இவ்வளவு நாள் இங்கே காத்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, எந்த மனிதனையும் நம்பி காத்து கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் காத்து கொண்டிருப்பது கர்த்தருக்காக காத்து கொண்டிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். மனிதன் தனக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாய்தான் மற்றவர்களை பயன்படுத்துகிறானே தவிர, கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களை அவர் புது பலன் அடைய செய்து கழுகுகளைப் போல உயரச் செய்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறது? நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நாம் யாரோடு கூட வாழ்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சாமுவேல் கர்த்தரிலே வளர்ந்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு குழந்தைகளாக இருக்கும் பொழுது நாம் வளர்கிறது மிக மிக அவசியம். நாம் யாரிடத்திலே வளர்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளையை வளர்க்கிறது எவ்வளவு பெரிய கடமை தெரியுங்களா? ஆனால் அந்த பிள்ளையை இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தம் பல இடங்களிலே வளர்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளையை ஆண்டவரை போல, தாய் தேற்றுவதை போல ஒரு தேற்றி அந்த பிள்ளையை ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ப்பது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு வளர்ப்பது எவ்வளவு முக்கியமோ, ஒரு பிள்ளைக்கு, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே வளர்ந்த பிள்ளைக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து வளர்ப்பது அதை விட முக்கியம். ஒருவன் வளர்கிற இடத்தை பார்த்து மற்றவர்கள் சொல்லலாம், இந்த பிள்ளை வளர்ந்து இன்றைக்கு கனி கொடுக்கிற மாதிரி மாறி இருக்கிறதே, இதற்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய உணவு அவசியம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நீங்க எதை ஒண்ணா சாதிச்சிடலாம், எதை ஒண்ணா நடத்தி முடிச்சிடலாம், எவ்வளவு ஒண்ணா சம்பாதிச்சிடலாம். ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது மிக கடினம். பிரியமானவர்களே, அப்படித்தான் இந்த சாமுவேல் யாரோடு கூட வளர்ந்து வருகிறார்? ஏலியினிடத்திலே இருந்தாலும் தேவனோடு கூட வளர்ந்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருக்குள்ள நம்ம பிள்ளைகள் வளருவது எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள். அதை செய்கிறவர்கள் தெய்வ குணம் படைத்தவர்கள். யாரோ பிள்ளை என்று நினைக்காமல் எத்தனையோ அனாதை பிள்ளைகளை வளர்த்து இன்னைக்கு டாக்டர்களாக, இன்னைக்கு ஐபிஎஸ் ஆபீசர்களாக, ஐஏஎஸ்களாக மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற பிரயாசம் எவ்வளவு முக்கியமானது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏன் ஆண்டவர் பிள்ளையாண்டான என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொல்லி அப்படி வளர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகையினாலே இன்றைக்கு ஒரு பிள்ளை வளர்ந்து வருவது எவ்வளவு முக்கியம். அன்றைக்கு சாமுவேல் வளர்ந்து வருகிறார்.
அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்? ராஜாக்களை உருவாக்கினார். தேவனோடு கூட முகமுகமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் தேவன் அவரோடு கூட பேசுகிறவராய் இருந்தார். அந்த சாமுவேல் எவ்வளவு வல்லமை படைத்தவராக மாற்றப்பட்டார். இன்றைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் மிக மிக அவசியம். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து வளர்ப்பதற்காகத்தான் சண்டே கிளாஸ். ஏதோ கடமைக்காக சண்டே கிளாஸ் நடத்தக்கூடாது. ஒரு ஆடு அடங்காமல் அது ஓடிவிட்டது. ஆனால் அந்த ஆட்டை குறித்து அக்கறை தேவனுக்கு இருந்தது. அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த மந்தையில சேர்க்கும் பொழுது அவருக்கு இருந்த சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு சண்டே கிளாஸ் நடத்துகிறோம், வசனத்தை சொல்லுகிறோம், எல்லோரும் கற்றுக்கொள்கிறார்களா என்று கவனிக்கிறோமா? இல்லை. எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளுகிற பிள்ளையை சரியாக கொண்டு வருவது பெரிய காரியம் அல்ல. பிரியமானவர்களே, அதை கவனிக்காத பிள்ளையை, அதை கேர் எடுத்து அதை ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையை வளர்ப்பது மிக அவசியம். பிரியமானவர்களே, ஆகையினால்தான் இந்த நாளிலும் இந்த முதலாவதாக பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய குழந்தையாக சாமுவேல் இருக்கும் பொழுது ஆண்டவரை அறியாமல் இருந்தார். அதன் பிறகு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சாமுவேல் எப்படியெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு எப்படியெல்லாம் தேவ காரியத்தை தேவ திட்டங்களை இந்த உலகத்திலே செய்தார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் ஆவிக்குரிய குழந்தைகளாக பிறந்திருக்கிற நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார்களை தேட வேண்டும். ஒருவேளை தாய் தகப்பன்மார்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை தாய் தகப்பன்மார்கள் நல்ல வசதி படைத்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை வளருவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பதை தெரிந்தெடுப்பது மிக மிக அவசியம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. சாமுவேலை நோக்கி ஏலி சொல்ற, சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டார். என்ன மாதிரி அழகா அவர் கோச் பண்றாரு பாருங்க. தன்னுடைய பிள்ளைக்கு அவர் கோச் பண்ணுவதை காட்டிலும் தன்னிடத்திலே அடைக்கலமாக வந்த அந்த பிள்ளையை, தேவ சமூகத்திலே விட்டு அந்த பிள்ளையை எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவருடைய குடும்பத்திலே பல சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த ஆலயத்திலே வளர்கிற இந்த பிள்ளை எவ்வளவு அழகாக வளர்ந்து கொண்டு வருகிறது. முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை நாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். தாய் தகப்பன்மார்கள் ஒருவேளை நல்லவர்களோ கெட்டவர்களோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும்? கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது தெரியுங்களா? ஒரு பிள்ளைக்கு சிறு வயதிலே கீழ்ப்படிதல் என்கிற அந்த இன்ஜெக்ஷனை பண்ணும் பொழுது அவன் அந்த இடத்துல மாத்திரம் அல்ல, போகிற இடத்திலும் பேசுகிற இடத்திலும் எல்லா இடத்திலும் அந்த கீழ்ப்படிதல் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எல்லோரும் நம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவ்வளவு ஒரு கரிசனையோடு நடத்த வேண்டும். எப்பொழுதும் எந்த பிள்ளையை பார்த்தாலும் அவர்களிடத்திலே ஆண்டவரை குறித்து பேசுகிறதா இருக்க வேண்டும். நாம் எதை ஒன்றா பேசிக்கொண்டு இருப்போம், அந்த பிள்ளை சரியா வளர்ந்து விடுவான் நினைக்கிறது முட்டாள்தனம். பிள்ளையோடு கூட பேசும்பொழுது எதை பேச வேண்டும்? ஏலி அந்த கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுத்ததுனால தான் ஆண்டவர் பேசுகிறார்கள். ஆண்டவர் சும்மா ஒண்ணு பேசுங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எந்த வயசுல? குழந்தையில சொல்லிக் கொடுக்கிறார். அந்த குழந்தையில சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையினாலே சாமுவேல் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக, இந்த உலகத்திலே அனைவராலும் போற்றப்படுகிற ஒரு மனுஷனாக, இந்த உலகத்திலே ராஜாக்களை ஏற்படுத்துகிற மனுஷனாக, ஒரு
அருமையான தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தி வந்தார். அதற்கு காரணம் என்ன? முதலாவதுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக் கொடுத்ததுனால அவர் எப்பவுமே என்றைக்குமே கிங் மேக்கராகவே இருந்தார். அந்த ஆரம்ப வயதில் போடுகிற அந்த விதையாகப்பட்டது எப்படிப்பட்ட ஒரு ஆலமரமாக அது வளர்ந்தது பாருங்க. என்ன அழகாக சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். அதன் பிறகு பல காரியங்களை அவர் குடும்பத்தை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன? கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அந்த குழந்தை அதே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இன்றைக்கு தன்னுடைய குழந்தைகள் பேர்ல அக்கறை எடுக்கிறது பெரிய காரியம் இல்லைங்க. தன்னிடத்திலே அடைக்கலமாக வந்த அந்த பிள்ளையை கேர் எடுப்பது மிக மிக அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தைங்க அது. அப்போ நம்மிடத்துல வருகிற ஒரு பிள்ளையை எப்படிப்பட்ட பிள்ளையாக வளர்க்க வேண்டும்? அந்த பிள்ளை எல்லோருக்கும் ஆசீர்வாதமான பிள்ளையாக மாற்ற வேண்டும். அதுதான் இந்த இடத்திலே சாமுவேல் எல்லோருக்கும் பிரயோஜனமான பிள்ளையாக மாற்றப்பட்டார். அதுக்கு அடுத்தது பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனிக்கும் என்று விழுந்து கொண்டிருக்கும். பாருங்க, பெரிய காரியத்தை சின்ன குழந்தைகிட்ட பேசுறார். அதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்ததுனால இந்த சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரே, நீங்க எதனா சொல்லிட்டு போங்க ஆண்டவரே, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை இல்லாதபடிக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாய், அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இந்த குழந்தை பருவம் மிக முக்கியமான பருவம். நான் சிறு வயதுல என்னை ஒருவர் கூட்டிக் கொண்டு போனார். எங்கே கூட்டிக் கொண்டு போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சிறு வயதிலே ஒரு பாடல்களை சொல்லிக் கொடுத்தார். கோழி தன் குஞ்சிகளை கொக்கரித்து சேர்ப்பது போல அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டு, அந்த சின்ன வயசுல சொல்லப்பட்ட அந்த பாட்டு, நான் தூரம் போனால் கூட என்னை கர்த்தர் அவர் அண்டையில் சேர்த்து கொண்டார். நான் தூரம் போனால் கூட கர்த்தர் அவர் அண்டையில் என்னை சேர்த்து கொண்டார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய தன்மையில நாம் ரட்சிக்கப்பட்டு பிறந்த அந்த பிறப்பின் குழந்தை பருவத்திலே இருந்து நாம் எப்படி வளர்கிறோம் என்பது மிக முக்கியம். எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நிச்சயமாகவே கேர் எடுத்து வளர்த்துக்குங்க. நீங்க இப்ப விட்டுட்டீங்கன்னா, இது என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், எப்பவுமே அதை சேர்ப்பது ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் கடமையாய் அவரிடத்திலே போய் மன்றாட வேண்டியதான், கெஞ்ச வேண்டியதுதான். ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுத்தது போல குழந்தை பருவத்திலே அந்த பிள்ளையை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து நல்லா வளரணும், நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் பிள்ளைன்னு நம்ம நினைக்கிறோம். முக்கியமான ஸ்ட்ரென்த் எது தெரியுங்களா? ஆவிக்குரிய உணவு தாங்க முக்கியமான ஸ்ட்ரென்த். ஆவியில பலப்படும் பொழுது அவன் எல்லாவற்றிலும் பலப்பட்டு விடுவான். ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே என்று யோவான் பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த குழந்தை பருவத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் பிரியமானவர்களே. பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிறந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது ஏனோ தானோ என்று விட்டு விடாதீர்கள் பிரியமானவர்களே. யாரை நம்பி விட்டு விட்டாலும்
அந்த குழந்தை பருவத்திலிருந்து உங்கள் இடத்திலே வரும்பொழுது அந்த பிள்ளையை மிக கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சாமுவேல்கள் உங்கள் குடும்பத்திலேயும் எழுப்ப வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா உணர்வடைய வேண்டும். இந்த ஆவிக்குரிய தன்மையில உணர்வது மிக மிக அவசியம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். அவருடைய சீசர்கள் மத்தேயு 16வது அதிகாரம் 5 நான் வாசிக்கிறேன். அவருடைய சீசர்கள் அவரை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இன்று ஆவிக்குரிய காரியங்களை நிதானிப்பது மிக மிக அவசியம். எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்க வேண்டும் என்பதை குறித்து, யாரோடு கூட சேர வேண்டும் என்பதை குறித்து எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அவருடைய சீசர்கள் அக்கறை சேர்ந்த பொழுது அப்பங்களை கொண்டு வர மறந்து, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளங்களை தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசன அடையாளம் அன்றி வேறு அடையாளங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். 6வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளம் காட்டி கொடுக்கிறார். அதை சீஷர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரியமானவர்களே, நாம் எல்லோரையும் நம்பி எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டும் பொழுது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை யாரோடு கூட இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லோருக்கும் இதை உணர்ந்து கொள்ள முடியவே முடியாது. இந்த அப்போஸ்தலர்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னது போல, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார் என்று சொல்லி அதன் பிறகுதான் உணர்ந்து கொள்கிறார். இந்த எம்மாவூர் சீஷர்கள் கூட அந்த அப்பத்தை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் உள்ளத்துக்குள்ளே வந்த பிறகுதான் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், உணர்ந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு எப்படி அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். ஆவிக்குரிய தன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய தன்மை அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தேவனோடு கூட இருந்து அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அந்த தன்மையின் வெளிப்பாடுகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம், 7வது வசனம். இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில், உணர்ந்து கொள்வதில் மிக மிக அவசியம். இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வது மிக அவசியம். அதற்கு என்ன? இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், பிதாவை பார்த்து, நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் என்னோடு கூட ஒன்றாய் இருக்கப்படி செய்யவில்லை. ஏன் என்று சொன்னால் அவரை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு புரியும். எல்லாரும் இந்த வேதத்தை வாசிக்கலாங்க, எல்லாராலையும் இந்த வேதம் வாசிக்க முடியும். இது என்ன தமிழ்ல போடப்பட்டிருக்குது, தமிழ் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல இருக்குது, அதை படிச்சிடலாம்.
படிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த வேத வசனத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்த்து வாசிக்கும் பொழுதுதான் அது புரியும். பாருங்க, அது அந்த எம்மாவு சீஷர்கள் அந்த அப்பத்தை பிட்டு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அப்போதான் அவர்கள் உணர்வு அடைகிறார்கள். அவர் முன்னு சொன்ன வார்த்தைகளை நினைத்து பார்க்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக ஆவிக்குரிய தன்மையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அதுக்கப்புறம் தாங்க அவருடைய அன்பு தாங்க நம்மளுக்கு வரும். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், இந்த கனி எப்படிங்க வரும்? முதலாவதாக அவருடைய நீதியும் நியாயத்தையும் தேடி இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த கனிகளுடைய கிரியைகள் வெளிப்படும். பிரியமானவர்களே, ஆகையினால்தான் ஆவியின் கனிக்கு மிக மிக அவசியம். இதுக்கு சொந்தக்காரர் யாரு தெரியுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த ஆவிக்குரிய கனி ஒருவனிடத்தில் வெளிப்படாதுங்க. அவர்தான் அன்பே உருவானவர். அந்த அன்பு யாருக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இதெல்லாம் எப்படிங்க கிடைச்சிடும் உங்களுக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க உதட்டால என்னை துதிக்கிறாங்க, உள்ளத்துல தூரமா இருக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், உதட்டில் ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் விரும்புறங்க, விரும்புறாரு. உதட்டின் சோத்திர பலிகள் அவருக்கு செலுத்துறது விரும்புவார். உள்ளத்தோடு சேர்ந்து துதிக்கணும். உள்ள எங்கேயோ துதிச்சுக்கிட்டு உதடு மட்டும் ஆண்டவரை பார்த்து துதிக்கிற மாதிரி இருந்தால் அது பிரயோஜனம் இல்லைங்க. அதனால்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இன்னைக்கு நம்ம எப்படி ஸ்தோத்தரிக்கிறோம்? இவர் இல்லைன்னா நான் இல்லை, இவர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, இவர் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, இவர் இல்லைன்னா எதுவுமே எனக்கு இல்லை என்பதை நாம் உணர்ந்து துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஆத்மா துதிக்கணுங்க. அந்த ஆத்மா அவனுடைய வெளிப்பாடு தான் அந்த உதடு துதிக்கணுங்க. ஆத்மாவில நம்ம எப்படி துதிக்கிறோமோ அதனால்தான் இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இந்த நாளிலும் அந்த உணர்வோடு இருக்கணும். அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். முதலாவதாக குழந்தை பருவத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய குழந்தைகளாய் பிறக்கிறோம். அதன் பிறகு வளர 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 நமக்கு அவரை குறித்து தான் அறிகிற அறிவு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். அதனாலதான் இந்த இடத்துல அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவர் புளித்த மாவை குறித்து சொல்றாருன்னு சொன்னா அப்பத்தைக்காக பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் அப்பங்களை கொண்டு வராதபடினாலே இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்களுக்கு கொடுத்தது போக 12 கூடிய மீதி எடுத்தவர் அவர். அவரை உணர்ந்து கொள்ளவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் அதுதாங்க நடக்குது. செங்கடலை பிளந்தாருங்க, யோர்தானை கடந்துங்க, எரிக்கோ கோட்டையை உடைந்ததுங்க. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குதே நம்ம நினைக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைக்கலையே. அவர் எப்படிப்பட்டவர்? செங்கடல் பிரிந்ததுங்க. இப்ப ஆட்சி செய்கிறவர்களை பார்த்து செங்கடல் முன்பாக நின்று கொண்டு செங்கடல் பிரியட்டும் என்று சொல்லட்டும் பார்க்கலாம், முடியாதுங்க. இந்த வல்லமை வேறங்க. இந்த வல்லமையை குறித்து நீங்க அறிந்து கொள்ளுங்க.
இவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அதுதாங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களிடத்தில் இது இருக்கும். அவர்கள் எது வந்தாலும் தாங்குவார்கள். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்மனையின் மேல கட்டப்பட்ட வீடு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, ரெண்டு வீடும் பார்க்கறதுக்கு ஒரே சேமா இருக்கு. பார்க்கறதுக்கு ரெண்டு வீடும் அழகாக இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்று வரும் பொழுது, சோதனை என்று வரும் பொழுது, போராட்டம் என்று வரும் பொழுது, மணலின் மேலே கட்டப்பட்ட வீடு அந்த வெள்ளம் வரும் பொழுது அது விழுந்து மண்ணோடு மண்ணாக மாறியது. பிரியமானவர்களே, அந்த கண்மனையின் மேலே கட்டப்பட்ட வீடோ அந்த காற்றுக்கும் மழைக்கும் அது கொஞ்சம் கூட அசையலை, அப்படியே நிற்குது. இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வரும் பொழுது நாம் ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களை பார்க்கும் பொழுது, என்ன இவன் எப்படி, என்ன போராட்டம் வருகிறது, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் வருகிறது, எல்லாமே தலைகீழா இருக்கிறது, ஆனாலும் இவன் கொஞ்சம் கூட சளைக்க மாட்டேங்கிறானே, அதுதாங்க கண்மனையின் மேல கட்டப்பட்ட வீடு. என்னுடைய கடந்த வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சரி, எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சேன். நான் சிறு வயது முதலே பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்தவன். ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் எல்லாவற்றிற்கும் மனம் உடைந்து போய்விடுவேன், ரொம்ப சோர்ந்து போய்விடுவேன். ஆனால் இப்பொழுதோ அதே பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் என்னை காக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது, செங்கடலை கடந்து வந்ததை உணரும் பொழுது, யோர்தானை கடந்து வந்ததை உணரும் பொழுது, அப்பொழுது நடத்தினாரே அதே தேவன் தானே இவர், இதையும் கடந்து போக உதவி செய்வார். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் எது வந்தாலும் தேவன் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பார் என்ற விசுவாசத்தோடு, அந்த உணர்வோடு, இவர்களை போல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த பரிசேயர் சதிசேயர் குறித்து, புளித்தமாவை குறித்து பேசும் பொழுது இவர் அப்பத்தை குறித்து பேசுகிறார் என்று உணராதபடி, இல்லாதபடி ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் நடத்தும் பொழுது இப்படி நிச்சயமா நடத்துவார். குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரிவினைகளை உண்டு பண்ண பிசாசு நினைத்தாலும், குடும்பத்திலே இருக்கிறவர்களை எப்படியாவது வகை தேடி சுற்றி திரிந்தாலும், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக கைவிடவே மாட்டார். எல்லாவற்றையும் சரி செய்வார், எல்லாவற்றையும் சேர்த்து அவர் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் பயனுள்ளதாய் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, உணர்வாடை பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 8வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு அதை அறிந்து, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ லோகத்தையும் அறிந்தவர், காற்றையும் கடலையும் அறிந்தவர், இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு நம்ம மனுஷன் உள்ளத்துக்குள்ள இருப்பது தெரியாதா? அதனால்தான் ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார், நீ கேட்பதற்கும் அதிகமாக உனக்கு செய்கிறேன் என்று. நீ வேண்டிக் கொள்வதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அவர். எனக்கு சாப்பாடு தேவைன்னு அவருக்கு தெரியாதா? எனக்கு உடை தேவைன்னு எனக்கு தெரியாதா? நீ பிரேஸ்லெட்டு மற்ற காரியங்களெல்லாம் நீ கேட்பாய். ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். எது உனக்கு அவசியம் என்பது அவருக்கு தெரியும். எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம மனைவியை குறித்து தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம், அல்லது நம்மளுடைய கணவரை குறித்து தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம பிள்ளையை குறித்து தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம். நாம மனுஷருங்க. ஆண்டவருக்கு தெரியும் மனைவி எப்படிப்பட்டவர், கணவர் எப்படிப்பட்டவர், பிள்ளை எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவருக்கு தெரியும். பார்க்கிறவர்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவங்க என்னத்தைங்க பார்ப்பாங்க? வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க. ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சீடர்கள் கேட்கிறதுக்கு வாய் வரலங்க. ஏன்?
அவர் பரிசுத்தமானவர் என்பதை அறிந்திருந்தார்கள் எல்லாரும். ஆனால் இந்த இடத்துல தேவன் எதற்காக சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அதேதான் ஆண்டவர் இந்த இடத்துல உணர்வில்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அற்ப விசுவாசிகளா இருக்கிறாங்களே, இந்த போஜனத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறாங்களே. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. அதைதான் சொல்றாரு. அவங்க மனசுல நினைக்கிறது, இவர் அப்பா எடுத்துட்டு எவ்வளவு அப்பமா நினைக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய தேவன் கூட இருக்கிறாரு. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்ம அற்பமா நினைக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் வெளியில போகிறார்கள், வருகிறார்கள். அநேகருக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இந்த தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளை புடவிடுவாராக. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த ஆவிக்குரிய தன்மை நமக்குள்ளே இருக்கிறதா? ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்கள். பாருங்க, இந்த வசனம் 9வது வசனத்தை பாருங்க, அழகாக சொல்லுகிறார் பாருங்க. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதிசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி? பதிலும் சொல்லிட்டாரு. அவங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்கன்றதை வச்சு சொல்றாருங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கல, கேட்கிற அளவுக்கு துணிவும் அவங்களுக்கு இல்லை. ஆனா என்ன சொல்லுகிறார் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இதை நீங்க உணராது இருக்கிறீர்களா என்று சொல்றார். இட்ஸ் எக்ஸலண்ட் காட், இஸ் a great God. நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இஸ் a marvelous God. ஹல்லேலூயா. அவரை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் பிறக்கும் முன்பாகவே ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய ராஜா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் அந்த இயேசு ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவனை ஆராதிக்கிற நாம், அவர் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஹல்லேலூயா. இந்த 3வதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, குறைவானது வரும்பொழுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போகும். பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். நிறைவானது வரும்பொழுது குறைவானது என்ன பண்ணும்? ஒழிந்து போகும். அப்போ இந்த நிறைவானது எது? நிறைவானது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நிறைவானது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குறைவானது ஓடி போகும், ஒழிந்து போகும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். பாருங்க, 11வது வசனம். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்து வரும் பொழுது குழந்தைத்தன்மை இருக்கக்கூடாது என்று இங்க பவுல் அதை சுட்டி காட்டுகிறார். ஆவிக்குரிய குழந்தையாக இருந்து விடக்கூடாது. நாம் குழந்தைகளை போல இருக்கலாம், ஆனாலும் ஆவிக்குரிய குழந்தைகளாக
நம்ம இருந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த நாளிலும். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்பொழுது கண்ணாடியிலே நீளட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுதோ நான் அறியப்பட்டிருக்கிறபடியே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த தன்மைகள் எங்களிடத்திலே மாற்றப்படும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.